ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் கொஜ்ஜு அவலக்கி எப்படி பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். இந்த ரெசிபி அவலக்கி, அதாவது அவலில் பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி. கொஜ்ஜு அவலக்கின்னு ஏன்னு சொல்கிறாங்கன்னா, கர்நாடகாவில் கொஜ்ஜு அப்படின்னா புளி தண்ணியையும் அவலக்கியும் யூஸ் பண்ணி பண்ணுறதுனால கொஜ்ஜு அவலக்கின்னு சொல்கிறாங்க. இது நீங்கள் ஒரு லைட் பிரேக்ஃபாஸ்ட் ஆப்ஷனாகவும் வச்சுக்கலாம், இல்லை ஃபுல்லாக சாப்பிட்டோம் இன்றைக்கி டின்னர் லைட்டாக வச்சுக்கலாம் அப்படின்னாலும் டின்னர் ஆப்ஷனாகவும் வச்சுக்கலாம். ரொம்பவே சிம்பிளான இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். நான் இன்றைக்கி ஒரு மிக்சர் ஜாரில் 2 கப் அவல் எடுத்திருக்கேன். எப்பவுமே திக் அவல் எடுத்துக்கோங்க. இந்த ரெசிபிக்கு தின் அவல் யூஸ் பண்ணிடாதீங்க. நீங்கள் எந்த குவான்டிட்டி வேணால் நீங்கள் மெஷர் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். இன்றைக்கி நான் 2 கப் எடுத்திருக்கேன். இதை மிக்சர் ஜாரில் போட்டு கோர்ஸ் பவுடராக நம்ம பண்ணி எடுத்துக்க போகிறோம். ரொம்ப கிரைண்ட் பண்ணிட வேணாம். நீங்கள் பல்ஸ் மோடில் வச்சு ஒரு 2 ட்ரிக் அப்படி பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரியான ஒரு கன்சிஸ்டன்சியில் உங்களுக்கு அவல் ரெடி ஆகிடும். இப்போது ஒரு பாத்திரத்தில், அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. இப்போ நான் 2 கப் அவல் எடுத்துருக்கிறதுனால 1 கப் நான் புளி தண்ணியை கரைச்சி வச்சுருக்கேன், அதை யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ 2 கப்புக்கு 2 கப் நம்ம லிக்விட் எடுத்துக்கணும். ஸோ 1 கப் நான் புளி தண்ணி கரைச்சி யூஸ் பண்ணியிருக்கேன். இன்னும் 1 கப் நான் வாட்டர் ஆட் பண்ண போகிறேன். என்ன குவான்டிட்டியில் அவல் மெஷர்மெண்ட் எடுத்திருக்கீங்களோ அதே குவான்டிட்டியில் நீங்கள் லிக்விட் எடுத்துக்கணும். அதாவது பாதி அந்த லிக்விடில் புளி தண்ணி இருக்கணும், பாதி நார்மல் வாட்டர் இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மெஷர்மெண்ட் அளந்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த கொஜ்ஜு, அதாவது இந்த புளி கரைசலில் தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். இதில் நான் கொஞ்சமாக வெல்லம் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு வேண்டாம்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இந்த ரெசிப்பியில் வெல்லம் ஆட் பண்ணுறதுனால இனிப்பு, உப்பு, புளிப்புன்னு ஒரு சூப்பரான டேஸ்ட் இதுக்கு கிடைக்குங்க. as usual நம்ம எல்லா ரெசிபிக்கும் மேண்டேட்டரியாக மஞ்சள் தூள். இந்த ரெசிபிக்கு நான் காரத்துக்கு மிளகாத்தூள் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா கர்நாடகாவில் ப்ரிடாமினென்ட்லி பார்த்திங்கன்னா புளியோதரை பவுடர் யூஸ் பண்ணி பண்ணுவாங்க. உங்கள்கிட்ட புளியோதரை பவுடர் இருந்ததுன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா சாம்பார் பொடி யூஸ் பண்ணுவாங்க, ரசம் பொடி யூஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கு எந்த ஃப்ளேவரில் நீங்கள் இந்த ரெசிபி இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் அந்த ஃப்ளேவரை நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ப்ளெயினாக ரெட் சில்லி பவுடர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வெல்லம், உப்பு, புளிப்பு, மஞ்சள், காரம் எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இல்லைனா அது அடியில் தங்கிடக்கூடாது. அதனால தான் நான் இதை ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். உப்பு எல்லாம் கரைஞ்சிக்கணும். இதெல்லாம் நல்லா கரைச்சி எடுத்ததுக்கப்புறமா நம்ம பல்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் தெரியுமா அவல், அந்த அவலை இந்த லிக்விடில் நம்ம போட்டுடணும். ஓகே, நல்லா ஒரு ஸ்பூனோ இல்லை கரண்டியோ வச்சு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த அவல் அந்த லிக்விடோடு நல்லா மர்ஜ் ஆகி அந்த உப்பு, இனிப்பு, புளிப்பு, காரம் எல்லாம் நல்லா கலக்கணும். நல்லா கலந்துட்டு நீங்கள் இதை ஒரு 15-20 மினிட்ஸ் அப்படியே மூடி வச்சிடணும். இப்போ பார்க்குறதுக்கு உங்களுக்கு இப்படி லிக்விடாக ஒரு மாதிரி குழப்பழான்னு தான் இருக்கும். இது போக போக பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா இதை ஊறி ஒரு உதிரான ஒரு கன்சிஸ்டன்சியில் உங்களுக்கு சூப்பராக கொண்டு கொடுத்துரும். இது மினிமம் ஒரு 10 மினிட்ஸ்லேருந்து 20 மினிட்ஸ் நீங்கள் அப்படியே மூடி வச்சுடுங்க. அதை எதுவும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். இப்போ நான் அது 20 மினிட்ஸ் அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுட்டேன். இது எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், நம்ம போட்ட தண்ணியெல்லாம் அப்படியே அப்சார்ப் பண்ணிவிட்டு நல்லா ஊறி இருக்குது இதுக்குள்ளே. இப்போ நீங்கள் ஒரு ஃபோர்க்கோ இல்லை ஒரு ஸ்பூனோ வச்சுட்டு இது நல்லா இப்படி ஸ்க்ரம்பிள் பண்ணி விடுங்க. அப்போ நல்லா உதிராக ஆகிடும் உங்களுக்கு. நல்லா எல்லா இடமும் நல்லா அந்த கட்டி இல்லாமல் க்ரம்பிள் பண்ணி உதுத்து வச்சுக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம இதை தாளிக்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இங்கே பேன் ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். எண்ணெய் போட்டுக்கலாம். தேவையான எண்ணெய் நார்மலாக யூஸ் பண்ணுற கடலெண்ணெய், நல்லெண்ணெய். உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் நீங்கள் விருப்பப்படுறீங்களோ நீங்கள் அதை போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி கொஞ்சம் ஆடட் ஃப்ளேவருக்காக நல்லெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்களும் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். காஞ்சதுக்கப்புறம் நம்ம கடுகு போட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு. நான் இப்போ கடுகு போட்டுக்கிறேன் தாளிக்கிறதுக்கு. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் சீரகம் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் நல்லா கை நிறைய கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு தாளிக்கிறதுக்கு போட்டுக்கிறேன். ஏன்னா இந்த டிஷ் ரொம்ப ப்ளெயினாக இருக்க போகிறது. அதனால கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக நம்ம கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நான் தாராளமாகவே இன்றைக்கி போட்டிருக்கேன். உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்புலாம் நல்லா செவந்து பொரியட்டும். இப்போ நான் 2 காஞ்ச மிளகாவை நல்லா கிள்ளி போட்டுக்கிறேன்.
நம்ம ஆல்ரெடி காரத்துக்கு தேவையான காரப்பொடி போட்டிருக்கோம். பட் ஸ்டில் நம்ம தாளிக்கும் போது இதை ஆட் பண்ணோன்னா இந்த ரெசிபி வந்து பார்க்கறதுக்கு ப்ளெயினாக இல்லாமல் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக கலர்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக தான் இப்போ வந்து கை நிறைய வேர்க்கடலை போடுறேன் நான். ஏன்னா அகெயின் இந்த அவல் இந்த கொஜ்ஜு அவலுக்கியில் வந்து ப்ளெயினாக இருக்க போகிறது. கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர் இந்த மாதிரி தாளிப்பு, வேர்க்கடலை இதெல்லாம் ஆட் பண்ணோன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த வேர்க்கடலை வந்து நல்லா வறுபடட்டும். கருவேப்பிலையே கிள்ளி போட்டிருக்கேன், நல்லா வாசனையாக இருக்கும். அதையும் நல்லா வறுத்துக்கலாம் நம்ம. இது நல்லா வேர்க்கடலை நல்லா வதங்கிடுச்சு, எனக்கு ரோஸ்ட் ஆகிருக்கு. இந்த தாளிப்பெல்லாம் ஒரு ஓரமாக நம்ம கொண்டு வந்துட்டு அந்த எண்ணெயை வந்து நடுவில் கொண்டு வந்துக்கணும். ஏன்னா நம்ம எண்ணெயில் வந்து பெருங்காயம் ஆட் பண்ணோன்னா இந்த ரெசிபிக்கு வந்து ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும். பெருங்காயோட வாசம் வந்து நல்லா உங்களுக்கு தெரியும். அதனால தான் அந்த மாதிரி ஒதுக்கிட்டு நான் வந்து எண்ணெயில் போட்டு பெருங்காயத்தை வந்து வறுக்கிறேன். இப்போ தாளிப்பு வந்து நம்ம அமக்கலமாக ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம வந்து ஊற வச்சு உதுத்து வச்சுருக்கோம் தெரியுமா, அவல் கொஜ்ஜு அவலுக்கு, அதை இதில் போட்டுட்டு நம்ம எல்லா தாளிப்பு எல்லாமே வந்து அதில் கம்பைன் ஆகிற மாதிரி நம்ம பரட்டி விட்டுக்க வேண்டியது தான். இப்போ இது வந்து ரொம்ப பெருசாக குக் பண்ண வேண்டாம். நம்ம ஆல்ரெடி வந்து அவலை வந்து ஊற வச்சுருக்கோம். இது அப்படியே நம்ம சாப்பிடக்கூடிய ஒரு ரெசிபி தான். இப்போ வந்து நம்ம அந்த அவல்லாம் வந்து ஊற வச்சுருக்கோம்ல, அது வந்து இந்த தாளிப்போடு நல்லா கலக்கணும். கலந்து இது கொஞ்சம் வார்ம் ஆகணும். இந்த ரெசிபி வந்து நல்லா கொஞ்சம் சூடாகி லைட்டாக அந்த புளி தண்ணி அந்த இதோட ஃப்ளேவர்லாம் வந்து நல்லா கொஞ்சம் போயிட்டு சூப்பராக நமக்கு ரெடி ஆகிடும். இதை அப்படியே கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுட்டே இருங்க. இல்லைனா நீங்கள் வந்து நான்ஸ்டிக் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் அப்படியே கூட விட்டுடலாம். அது அப்படியே கொஞ்சம் நேரம் சூட்லேயே வந்து உங்களுக்கு நல்லா வார்ம் ஆகி வரணும். ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ரெசிபி வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸை வச்சு பண்ணக்கூடியது. கண்டிப்பாக வந்து நீங்கள் ரொம்ப ஈஸியாக மார்னிங் டைமில் இதை செஞ்சு முடிச்சிடலாம். நீங்கள் வந்து ஏகாதசி உபவாசம் அந்த மாதிரி பண்ணுறீங்க, இல்லை ஒரு பொழுது பண்ணுறீங்க, ரைஸ் எடுத்துக்க மாட்டீங்க அப்படின்னாலும் இந்த ரெசிபியை நீங்கள் வந்து பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இல்லை டயட்டில் இருக்கீங்க, வந்து ரைஸ் எடுத்துக்க வேணாம்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பிசிபெலாபாத் பவுடரை யூஸ் பண்ணி சாம்பார் பொடியோ இல்லை ரசப்பொடியோ யூஸ் பண்ணி உங்களோட கிரேவிங்ஸை இந்த ரெசிபி மூலிமா நீங்கள் வந்து தீர்த்துக்கலாம். கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இது மேலே நல்லா ஒரு லாவிஷ் ஸ்ப்ரிங்கிள் ஆஃப் கோகனட், கிரேட்டட் கோகனட்டை நீங்கள் வந்து இதில் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்பவே அற்புதமாக பிரமாதமாக இருக்கும். அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல் கொத்தமல்லி. உங்கள் பிஸியான மார்னிங்கில் இந்த மாதிரி ஒரு சிம்பிள் பட் யம்மிலிஷியஸான ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கீழே இருக்கிற லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.